இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு இலா புகழேந்தி அவர்கள். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க சார், இப்ப மும்மொழி கொள்கையை தமிழகத்துல மத்திய அரசு அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த அறிமுகத்திற்கான காரணம் என்ன சார்? அறிமுகத்திற்கான காரணம் என்பது ஒரு புறம், மும்மொழி கொள்கை என்பதே ஒரு மோசடியான கொள்கையாக நாம் நினைக்கிறோம். ஏன்னா இவர்கள் மும்மொழி கொள்கை என்ற பெயர்ல இந்திய துணைக்கண்டத்தில் நீண்ட காலமாக இருந்து அதனுடைய தவறுகளை எல்லாம் புரிந்து கொண்டு ஏற்கனவே ஆண்டு கொண்டிருந்த இயக்கங்கள் எல்லாம் அதுல தங்களுடைய அழுத்தத்தை தீவிரத்தை குறைச்சிட்டாங்க. ஆனா இந்த பிஜேபி பாசிஸ்டுகள் வந்ததற்கு பிறகு அதன் மூலமாக அவர்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக, வேற ஒண்ணும் கிடையாது, இது கல்வி கொள்கை அல்ல, காவி கொள்கை. இந்த மும்மொழி திட்டம் என்பதை அவர்கள் எதுக்காக கொண்டு வராங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவர்களுடைய நோக்கம் என்ன? இப்போ தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை 1968 ஜனவரி மாதம் 23 சட்டமன்றத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்களால் கொடுக்கப்பட்டது. விளக்கத்தோடு தெளிவாக, சிந்தனைக்கும் நம்முடைய செயல்களுக்கும் அனைவருக்குமே தாய்மொழி, எல்லாருடைய தாய்மொழி தான், அவங்களுக்கு தாய்மொழியாகிய தமிழ், உலக தொடர்புக்கு அறிவியல் மொழியாக உலகத்தில் எல்லா வகையிலையும் தொடர்ந்து பரவி இருக்கிற ஆங்கிலம், உலக தொடர்புக்கு ஆங்கிலமும் நம்முடைய தாய்மொழி தமிழுமான இருமொழி கொள்கை. இங்கு இன்னொரு மொழி சுமையே தேவையில்லைன்னு அன்னைக்கு நம்ம சட்டப்பேரவையில கொடுத்து நிறைவேற்றணும். என்னக்கு எதுக்காக இதை குறிப்பிடுறோம்னா, 2 மொழியை படிச்சுட்டு நம்ம தமிழ்நாடு 68ல இருந்து இருமொழி கொள்கை, வட மாநிலத்துல மும்மொழி கொள்கைன்ற பேர்ல என்னென்ன நடந்திருக்கு. இன்னைக்கு இந்திய துணைக்கண்டத்தில் கல்வித்துறையில், கல்வி நிலையில் தமிழ்நாடு முதன்மையாக இருக்கிறது. நம்பர் 1. நம்பர் 2, உலக அளவில் பல்வேறு இடங்களில் மருத்துவ கல்வியாக இருந்தாலும் சரி, அது இன்ஜினியரிங் இருந்தாலும் சரி, வேறு தொழில்நுட்ப கல்விகளாக இருந்தாலும் சரி, ஏன் கணினி கம்ப்யூட்டர் கல்வியாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டு பிள்ளைகள் அரசு பள்ளிக்கூடத்திலே படித்தவர்கள், இருமொழி கொள்கை மட்டுமே படித்தவர்கள் மிகப்பெரிய இடத்திற்கு வந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கு உதாரணமா சொல்லணும்னா, வான்வெளி விண்வெளி ஆராய்ச்சி மையத்துல இன்னைக்கு இந்தியாவினுடைய இது முழுவதுமே நம்மளுடைய கல்விக்கூடத்தில் படித்த தலைவர்கள் தான் இன்னைக்கு அதை இயக்கி இருக்கிறாங்க. அதுவும் நமக்கு தெரியும். ஆக இந்த அளவிற்கு இருமொழி கொள்கையினுடைய சிறப்பு இருக்கும்போது இப்போ உனக்கு என்ன ஆச்சு? இது என்ன அவசரம்? அதுக்கு என்ன அவசியம்? ஏன் இப்ப கொண்டு வரணும்? இதை கொண்டு வருவதனால் யாருக்கு பலன், யாருக்கு தீமை? நல்லா நினைச்சு பார்த்தா, சின்ன குழந்தைங்க, நடுத்தர குடும்பம், ஏழை எளிய குடும்பம், நம்ம தமிழ்நாட்டில் 48 லட்சம் பிள்ளைகள் அரசு பள்ளிக்கூடத்துல படிக்குதுங்க குழந்தைங்க. அந்த குழந்தைகள் ஏற்கனவே இருமொழியே படிச்சுக்கிட்டு இருக்கு. அதுல ஆங்கிலமும் தாய்மொழி தமிழும் படிக்கும்போது இன்னொரு மொழியை படிக்கணுமா? இன்னொரு ரகசியம் என்ன தெரியுமா? வட மாநிலங்கள்ல மும்மொழி திட்டன்ற பேர்ல ஆங்கிலத்திற்கு இங்கிலீஷுக்கு வாத்தியாரியே போடாம இந்தி மட்டுமே சொல்லி கொடுத்து ஒரு மொழி கொள்கை நடத்துறானுங்க இதே பிஜேபி பாசிஸ்டுகள். அப்படி இவர்களுடைய ரியாலிட்டி அப்படி போகும்பொழுதுதான் மேற்கொண்டு அவர்கள் படிக்க வேண்டிய காலத்துல படிக்காம நம்முடைய மாநிலத்திற்கெல்லாம் இன்றைக்கு எல்லா வேலைக்கும் ஹோட்டல்கள்லயும் மற்ற இடங்கள்லயும் படிக்கிற வயசுல இருக்கிற பிள்ளைகள் எல்லா இடத்துலயும் வேலைக்கு வந்திருக்கிறத நாமளே கண்கூட பார்க்கிறோம். அதெல்லாம் ஒரு நிரூபணமாகப்பட்ட ஒரு ஆதாரம். எதுக்கு இதை சொல்றோம்னா, இன்னைக்கு நம்ம கல்விக்கும் அந்த கல்விக்கும் இருக்கிற வித்தியாசம் நான் சொல்லிட்டேன். இதை எதற்காக குறிப்பிடுகிறேன் என்றால், அவசியமே இல்லாமல் இவ்வளவு அவசரம் ஏன் காட்டுகிறார் தர்மேந்திரா? அந்த மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல, அரசு பள்ளிக்கூடங்கள்ல எல்லாத்துலயும் கண்டிப்பா ஹிந்தி படிக்கணும் அப்படின்றது அவங்க குறிப்பிடல. ஏன்னா இப்ப எப்படி 11th 12th போறப்போ ஒரு ஆப்ஷனா பிரெஞ்சு கொடுக்குறாங்களோ, அது மாதிரி மத்த மொழிகள் மலையாளம், கன்னடம், தெலுங்கு, சான்ஸ்கிரிட், ஹிந்தி இந்த மாதிரியான மொழிகளை கொடுக்குறோம். இதுல மக்கள் எதை விரும்புறாங்களோ அதை படிக்கட்டுமே, ஏன் அந்த வாய்ப்புகளை உருவாக்க கூடாது? இன்னொரு மொழியை கத்துக்கிறது மூலமா என்ன தவறாகிய போது? இன்னும் எஃபிஷியன்டா தானே ஆக போறாங்க. அதுல ஏன் தமிழகம் பின்வாங்குது? இதனால எப்படி தமிழ் அழிய போகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பல கேள்விகளை எழுப்பி இருக்கிறாங்க. தமிழ் இதனால எப்படி அழியும் சார்? இப்ப தமிழ் அழியும்னு சொல்லல, இப்படியெல்லாம் கேள்விகளை கேட்டு நம்மளை திசை திருப்புவது. நாம கேட்பது என்னன்னா, இன்றைக்கும் தமிழ்நாட்டுல இன்னொரு மொழியை படிக்காதவங்க நம்ம யாருமே சொல்லவும் இல்லை, தடுக்கவும் இல்லை. நம்முடைய பிள்ளைகள் படிச்சு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நிறைய பேர் பிரெஞ்சு படிக்கிறாங்க, ஜெர்மன் படிக்கிறாங்க, மற்ற மொழிகளையும் படிச்சுக்கிட்டு போறாங்க.
தேவைப்படுகின்ற போது, அவசியம் ஏற்படுகின்ற போது அந்த மொழியை படிக்கலாம். ஆனால் அப்படி ஒரு வாதத்தை எடுத்து வச்சுட்டு இந்தியை கொண்டு வந்து வைப்பது, இந்தியை திணிப்பது என்பது அதுதான். இப்படி எல்லாம் வாதம் சொல்லிட்டு நீங்க எப்படி ஹிந்தியை திணிக்கிறாங்கன்னு சொல்றீங்க? ஏன்னா மத்த மொழிகளுக்கும் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்களே. கொடுத்திருப்பாங்களே தவிர ஆசிரியர்களுக்கு கூட போட மாட்டாங்க. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்கூலு, சின்ன ஸ்கூல் இருக்குன்னா, ஏன் அங்க ஹிந்தி டீச்சர் இல்லையா அப்படின்னு தான் கேட்பான். ஹிந்தி வாத்தியார் வரலையா அப்படித்தான் கேட்பான். இப்படி நம்ம பிள்ளைகளுடைய அறிவு, திறன், ஆற்றல் அதை வந்து சுமையை ஏத்தி சின்ன குழந்தைக்கு ஒண்ணு தெரியுங்களா? தேசிய கல்விக் கொள்கைன்னு சொல்லிட்டு இதை செய்யறானுங்களே, 3ஆவதுல, 5ஆவதுல, 8ஆவதுல, இந்த 3ம் என்ன வயசுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு இருக்கும்? அவர்களுக்கு நுழைவுத் தேர்வா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம். எது தேசிய கல்விக் கொள்கையில வச்சிருக்கானுங்க இந்த பாவிங்க. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமில்ல? இப்படி ஏதாவது உலகத்துல ஏதாவது ஒரு நியாயத்தை எடுத்து சொல்லிக்கிட்டு தேசிய கல்விக் கொள்கையை உள்ள கொண்டு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ன்ற பேரை வச்சு, இன்னும் கேட்டா இந்தியையும் நாம மும்மொழி திட்டமாக இங்க வச்சா நம்ம பிள்ளைகள் எத்தனை பேர் படிப்பான், எத்தனை பேர் பாஸ் பண்ணுவான்னு சொல்ல முடியாது. வேணுன்னே அவர்களை குறைச்சிட்டு அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்காரு பாருங்க நரேந்திர மோடி அனுப்போ. அதுதான் சனாதனம், அதுதான் வர்ணாசிரமம். இந்த கொடுமையை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்முடைய இனப்பகைவர்களாக இருக்கிற பாரதிய ஜனதாக்காரர்கள் இந்த தமிழ்நாட்டை ஏற்றுக்கொள்ளாத RSS காரர்களுடைய திட்டம், அதுல இருக்கிற சதி என்ன, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இவர்கள் இன்றைக்கு இதையெல்லாம் சொல்லிக்கிட்டே வருவானுங்க. சொல்லிக்கிட்டே வந்துட்டு பசங்களை நிறுத்திட்டு ஒரு பெரிய அப்படி அதுல கூட ஒரு நியாயம். நீங்கள் மேற்கொண்டு படிப்பதற்கு உங்களால் முடியவில்லை என்றால் உங்கள் தகப்பனுடைய தொழிலை செய்யுங்கள், உங்கள் வீட்டு தொழிலை நீங்கள் செய்யுங்கள். அதற்கு 1,00,000 ரூபாய்க்கு மேல் நாங்கள் அரசு உங்களுக்கு கடன் உதவி செய்யும். எங்க போய் விடுறான்? அந்த வீட்டு வேலையை அவன் படிப்பு அதோட நிறுத்திட்டு அந்த வீட்டு வேலையை செய்யறதுக்கு நாங்க 1,00,000 ரூபாய்க்கு முதல்ல ஆரம்பத்துல கடன் தரோம், போய் அதை போய் செய்யடா. அப்போ யாருடைய மகன் இருக்கானோ அந்த தொழில இருக்கணும். அவன் டாக்டர் ஆகக்கூடாது, அவன் இன்ஜினியர் ஆகக்கூடாது, அவன் வக்கீல் ஆகக்கூடாது, மேல வரக்கூடாது. இப்படி ஒரு பிளானு, சதி திட்டமும் அது உள்ள புதைந்திருக்கிறது தான் தேசிய கல்விக் கொள்கை என்ற பேர்ல மறைந்திருப்பது. முதல்ல என்ன பண்ணுவானுங்க, இந்தியன் வாய்ப்ப இந்த தர்மேந்திரா இருக்கு அப்படியே, அந்த ஆளு ஒரு கல்வித்துறை அமைச்சர். அவர் அவருடைய மாநிலம் எது? ஒடிசா. ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த தர்மேந்திரா ஒடிசா மாநிலத்துல என்னன்னு போய் பார்க்கட்டும். தாய்மொழி பற்றி என்பது ஒரு மனிதனுக்கு அடிப்படை உணர்வு உள்ளது. இந்த தர்மேந்திராவினுடைய தாய்மொழி என்பது ஒடிசா. அந்த ஒடிசாவில் இருக்கக்கூடிய ஒரிய மொழி, அந்த ஒரிய மொழியினுடைய நிலை என்ன தெரியுமா? இப்ப இந்திய உள்ள விட்டானுங்க, கம்ப்ளீட்டா எல்லா இடத்துலயும் போச்சு. ஒரிய மொழி என்பது ஒண்ணுமே இல்லாம காணாம தேஞ்சு போச்சு. அதை போல தமிழையும் இவர்கள் கொண்டு வருவதற்கு ஒரு படிக்கட்டாக கூட பயன்படுத்துவானுங்க. அதுக்காக நம்ம சொல்றோம். ஏன்னு கேட்டா சலுகையில் அறிவிப்பான். இந்தியில் படித்து விட்டால் உங்களுக்கு இந்த வேலை, இந்தியில் படித்தால் உங்களுக்கு இவ்வளவு பணம், ஆகவேன்னு சொல்லிட்டு ஏமாத்தி பிராடு பண்ணுவான். இவனுடைய மொழி வெறிக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? இவனுடைய மொழி வெறிக்கு உதாரணமாக ஒண்ணு சொல்லணும்னா, மிக தெளிவாக இவர்களுடைய அரசின் மூலமாக அறிவித்திருக்கிற திட்டங்கள் ஒரு புறம், அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் இவர்களுடைய நோக்கம், இவர்களுடைய நிலைப்பாடுகள், இவர்கள் எங்க வந்து எதுல வந்து நமக்கு கையை வைப்பானுங்கன்னு கேட்டீங்கன்னா, எல்லாவற்றிலும் முதல் இடத்தை இந்திக்கு கொடுக்குற மாதிரி சமஸ்கிருதத்துக்கு கொடுப்பானுங்க. சமஸ்கிருதத்தை அடுத்த மொழியாக கொண்டு வந்து சேர்ப்பானுங்க. சேர்த்து இந்தி படிக்கிறீங்க, சமஸ்கிருதமும் படிக்கலாம் அப்படி என்று சமஸ்கிருதத்தை கொண்டு வரும் பொழுது நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில எது பாதிப்பு தெரியுமா? அடுத்ததாக உயர்கல்விக்கு போகின்ற பொழுது ஏற்கனவே ஒரு செய்தி என்ன தெரியுங்களா? இன்றைக்கு நீதித்துறையில் 79% முன்னேறிய வகுப்பார் ஜட்ஜ் ஆகிட்டாங்க. 79% சுப்ரீம் கோர்ட்ல 79% முன்னேறிய வகுப்பார் ஜட்ஜ் ஆக்கியிருக்காங்கன்னா எல்லாம் RSS மூலமாக. அப்போ இந்த RSS செயல்பாடுகள் எங்க வருது? அவனுங்க கல்வி உள்ள புகுந்து அது ஒரு பக்கமாக வெளியில புறப்பட்டு வருவதையும் நாம புரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் சொல்றோம், இவர்களை நாம் எந்த வகையிலையும் நம்ப முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதற்காகத்தான் நம்ம வந்து இந்த மும்மொழி கொள்கை திட்டம் என்பது இன்னைக்கு இருக்கிற அறிவியல் உலகத்துக்கு, ஒரு காலத்துல நேரு காலத்துல
சொல்லும் போது பார்லிமெண்ட்ல நம்ம எதிர்த்தோம். நம்முடைய சரி, இப்போ இனம் மட்டும்தான் உலகத்திலேயே மொழிக்காக உயிரை இழந்தது. சரி, இப்ப தீக்குளித்து தமிழக செத்தார்கள். பாஜக கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் வந்து சில விஷயங்களை வந்து சொல்றாரு. அதாவது இப்போ தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய பிள்ளைகளுக்கு வசதிகள் வாய்ப்புகள் இருக்கிறதுனால மற்ற மொழிகளை வந்து கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விஜய் அவர்கள் வந்து ஒரு சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் நடத்துறாரு. அங்க பிரெஞ்சு வந்து இரண்டாவது மொழியாகவும் அது வேணும்னா அவங்க படிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்ப வசதி இல்லாத பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பே இல்லாம போயிருது. சோ தமிழகத்துல கல்வி அனைவருக்கும் ஒரே மாதிரியான சூழல் உருவாகணும் அப்படின்னா எல்லாருக்கும் என்ன மாதிரியான வசதிகள் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கோ அதே இது எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வலியுறுத்திருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அப்படியே 420 மலைன்றது நான் அண்ணாமலைய அண்ணாமலை அப்படியே அழுகுறாரு. ஐயோ நம்ம பிள்ளைகளுக்கு இல்லையே, நம்ம பிள்ளை தபார் உன்னுடைய கட்சி யூபி இன்னும் இப்ப நடக்குது 144 வருடத்திற்கு பிறகு நடக்கிற கும்பமேளா நடக்குது இல்ல, அதுல எதுக்கியா பணக்காரன் கோடீஸ்வரன்லாம் ஜம்முன்னு அழகா உள்ள போயிட்டு அவங்க கும்பிட்டுட்டு அவங்க பாட்டு தரிசனம் பண்ணிட்டு போறாங்க. கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் எத்தனை பேர் கூட்டத்துல போய் செத்தாங்க. முந்தா நாள் 30 பேர் செத்தாங்க. நேத்து ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த ஒரு 20 பேருக்கு மேல செத்தாங்க. ஏன் அண்ணாமலை அங்க போய் அதை சரி பண்ண? ஏன் சாமி கும்பிடுற இடத்துலயே காய்ச்ச கொடுத்துட்டு முன்னால போய் நின்றுகிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிற? இதுல இது எப்படி பாரு, இந்திய துணைக்கண்டத்தில் எல்லாமே பொது உடைமை என்பது கிடையாது. எல்லாமே ஏற்றத்தாழ்வுகள் இருப்பது என்பது நம்ம தெரியும். இந்த நிலையிலையும் நாம நம்முடைய பிள்ளைகளை உயர்த்தியாக வேண்டும் என்ற கடமை இந்த அரசாங்கத்துக்கு உண்டு. அப்படி இருக்கிற காரணத்தினால்தான் தமிழ்நாடு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள், இப்ப நான் சொன்னேன்ல இந்த ராக்கெட்டு விண்வெளி இதெல்லாம் அண்ணாதுரை போன்றவர்கள்லாம் போனாங்கல்ல, அவங்களாம் ஒண்ணு இந்திய படிச்சுட்டு போல, அவங்களாம் பணக்கார வீட்டு பிள்ளையாக போல, ஏழை எளிய நடுத்தர குடும்பத்து பிள்ளையா படிச்சுட்டு முன்னேறினாங்க. ஆக அறிவை வளர்ப்பது அரசாங்கம், கல்வியை கொடுக்குது. சும்மா டிகிரியை மட்டும் போட்டுக்கிட்டு பெருமைக்காக சுத்துறதுக்கெல்லாம் கிடையாது. இதுல நீ பொருளாதார ரீதியான பார்வையை முதல்ல விடு. ஏன் அவரு அப்படி செஞ்சாரு, ஏன் இவர் இப்படி செஞ்சாரு, இந்த கேள்வி எல்லாம் பெரிய பேசுறதுக்கு வேணா உனக்கு சுகமா இருக்கலாமே தவிர நடைமுறை வாழ்க்கைக்கு வா. இன்றைக்கு கல்வி நிலையில் அரசுல 48 லட்சம் பிள்ளைகள் படிக்கிறாங்கன்னு சொன்னேன். 48 லட்சம் பிள்ளைகள் படிக்கின்ற பொழுது அவர்கள் கல்வியை மேலும் உயர்த்துவதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக ஒவ்வொரு குழந்தைக்கும் கூட அரசு பள்ளியில் படித்து உயர்கல்விக்கு போனால், அரசு கல்வியில் படித்த மாணவன் உயர்கல்விக்கு போனால் மாதம் 1000 ரூபாய். அப்போ அவர்கள் படிக்கிறதுக்கான ஊக்கத்தை தருது இந்த அரசாங்கம். அதெல்லாம் மிஸ்டர் அண்ணாமலைக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா அவருடைய அரசு ஆட்சி நடத்துற மாநிலத்துல எதுவுமே கிடையாது. எல்லாமே 7வது 8வது 3வது 4வதோட அவுட்டு. அதை விட இன்னொரு உண்மை என்ன தெரியுமா? யூபியிலையும் குஜராத்திலையும் அரசு பள்ளிக்கூடங்கள் நிறைய இடங்களில் மூடப்பட்டு விட்டது. ஒரு கிராமத்திலிருந்து ஒரு ஸ்கூலுக்கு போகணும்னா 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் நடந்து போக வேண்டிய கட்டாய நிலைமையை வச்சுக்கிட்டு இருக்கிற நாமல இங்க நியாயம் பேசுறாரு. பெரிய பொருளாதார மேத மாதிரி பேசுறாரு. தவறு. அது யார் செய்யறாங்க? யாருன்னா அவன் சம்பாதிக்கிறாங்க, அவன் உழைக்கிறான், அவன் என் பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு 10 ரூபா கட்டுறான், இன்னொருத்தன் 200 ரூபா கட்டுறான், இன்னொருத்தனால முடியல, ஆனாலும் அரசு பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சு அந்த பிள்ளைகளை விட இவனையும் அறிவாளி ஆக்குற நிலைமை தமிழ்நாட்டுல இருக்கு. அதை புரிஞ்சுக்கணும். அதுதான் சமநிலையை தவிர இந்த வாதங்கள் என்பதெல்லாம் நியாயமானதும் கிடையாது, எடுபடக்கூடிய. புதிய கல்வி திட்டத்தை நம்ம தமிழகம் ஏற்காது அப்படின்றத திட்டவட்டமா சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அப்படி ஏற்காத காரணத்தினால உரிய கல்வி நிதியை கொடுக்கறதுக்கு மத்திய அரசு அதை தடுத்திருக்காங்க. அப்படி கொடுக்க மாட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கு சில பேர் திட்டங்களை மட்டும் ஏற்க மறுக்கிறீங்க, நிதி மட்டும் கேட்கறீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகளை எல்முருகன் போன்றவர்கள் தான் எழுப்பியிருக்கிறாங்க. சோ இப்படி இருக்கும்போது அவங்க நிதியை தர முடியாத நிதி கூட தர முடியாத அளவுக்கு வலிமையா இருக்கும்போது தமிழக அரசு இதை எப்படி எதிர்கொள்ள போறாங்க அப்படின்றது இருக்குல்ல. நாம என்ன சொல்றோம்? அரசியலமைப்பு சட்டம், இந்திய துணைக்கண்டம் என்பது ஒரு டெமோக்ராட்டிக் ஜனநாயக அரசு. இது மக்கள் அரசு, மக்களாட்சி. இந்த மக்களாட்சியில் ஜனநாயக நாட்டில் எப்படி அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கோ அந்த மாதிரி நம்ம அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஏதாவது ஒரு இடத்திலாவது இவனுங்க சொல்ற மாதிரி இந்த கல்வி இப்படிதான் கொடுக்கணும், அப்படிதான் செய்யணும் அப்படின்னு ஒரு இடத்த காட்ட சொல்லுங்க பார்ப்போம்.
எதுவுமே கிடையாது. இப்ப நான் நீங்கள் மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் தான் நிதியை தருவேன்னு ஒரு மந்தி பேசுத, அந்த மந்தி அரசியலமைப்பு சட்டத்தை மீறுகிறது. உண்மையிலேயே சொன்னா சட்டப்படியாக அந்த நபர் பேசியதே தப்பு. ஏன்னா நம்முடைய சட்டத்துல அப்படி எதுவும் கிடையாது. நீ என்ன செய்யணும்? இப்ப என்ன பிளான் பண்ணிட்டானுங்க தெரியுமா? அதையும் நீங்க நல்லா பாருங்க. 48 லட்சம் மாணவர்கள் அப்படின்னா நம்ம கல்வி அமைச்சரும் சொல்லியிருக்காரு. நம்முடைய துணை முதல்வர் தம்பி உதயாவும் அவர்கள் எங்க இளைஞரணி செயலாளர் தம்பியும் சொல்லியிருக்காங்க. 48 லட்சம் பிள்ளைகள் படிக்கிற இந்த பள்ளிக்கூடத்துல நாங்க நடத்திக்கிட்டு வருவதற்கு 2152 இல்லையா கோடி ரூபாய் கல்விக்காக ஒன்றிய அரசு தர வேண்டியது. அது எங்களுடைய உரிமை தொகை, எங்களுடைய மக்களிடமிருந்து பெற்ற வரிப்பணத்திலிருந்து வருகிற உரிமை தொகை. அந்த நம்ம திட்டவட்டமா சொல்றாங்களே சார். இப்ப அந்த நெருக்கடியை எப்படி தமிழக அரசு எதிர்கொள்ள போறாங்க? இதுக்கு பேர் தான் பேசிசம், இதுக்கு பேர் தான் பேசிஸ்ட், இதுக்கு பேர் தான் ஹிட்லரிசம், இதுக்கு பேர் தான் முசோலினின் பாணி. இதைத்தான் நாம சொல்றோம். இது தப்பு. இது யாருமே சொல்ல மாட்டாங்க, சொல்லக்கூடாது. அப்படி சொல்லுகிறார்கள் என்றால் ஆணவம், திமிரு, அகந்தை. அதனால்தான் நம்முடைய முதலமைச்சர், எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அழகா சொன்ன, தடித்தனமான வார்த்தைகளை பேசாத, திமிர்த்தனமாக நீங்க பேசாதீங்க, மீண்டும் ஒரு மொழிப்போர் தமிழகத்தில் உருவாக்கக்கூடிய நிலையை உருவாக்காத அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் சொல்லிட்டாங்க. எந்த காலத்திலும் மும்மொழி திட்டம் இங்கு கிடையாது. அரசில் இருமொழி திட்டம் தான். நீங்கள் சட்டப்படியாக நாங்க அதை சந்திச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்னு கேட்டா, ஒரு அரசாங்கமே சட்டத்தை மீறி, ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு துறையின் மந்தியே சட்டத்தை மதிக்காம தூக்கி போட்டுட்டு போனா அதுக்கு என்ன அர்த்தம்? இவைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. நம்ம பார்ப்போம். சரி, இப்ப புதிய கல்வி திட்டத்தை ஏற்காததுனால நிதி தரல, இந்த மாதிரியான நெருக்கடிகள் இருக்கு. இப்ப மீண்டும் மொழி போர் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கீங்க. அந்த வகையில பார்க்கும்போது முந்தைய காலத்துல நடந்த மாதிரியான வலிமையான மொழி போர்கள் மீண்டும் இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தமிழகத்துல இருக்கா? அது நடத்த முடியுமா? ஏன்னா நிதியே தர முடியாத அளவுக்கு அவங்க வலிமையா இருக்கும்போது, அதையே அந்த நெருக்கடியிலே தமிழகம் இருக்கும்போது அந்த மாதிரியான ஒரு போர் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அது சாத்தியமா? சாத்தியமா? தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம ஒதுங்கல, இந்திய கூட்டணி ஒட்டு மொத்தமாக சட்டத்திற்கு புறம்பாக பேசக்கூடிய அந்த மந்தியை எதிர்க்கிறது. அந்த ஆளுடைய கருத்தை நம்ம எதிர்க்கிறோம். நாம மட்டுமல்ல, இந்திய கூட்டணி, இந்தியா முழுக்கவும் அதையும் நம்ம பார்க்கணும். மொழி போர்க்களம் இங்கே அமைகின்ற பொழுது வேகப்படுமானா, முன்னைய விட இன்னும் 2-3 மடங்கு நம்மால வேகமாக போரிட முடியும். ஏன்னா நாங்க இப்ப எங்களுடைய இயக்கத்தின், திராவிட பேரியக்கத்தினுடைய அரசியல் வடிவமாக இருக்கிற முன்னேற்ற கழகத்தினுடைய முத்தான கருத்துக்களாக எங்க தலைவர்கள் சொல்லியிருக்காங்க, தெளிவாக சொன்னாங்க. இது மிகப்பெரிய அளவிற்கும் நாங்கள் எங்கள் உயிரை விட்டாலும் விடுவோம், எங்கள் தாய்மொழி தமிழை நாங்கள் விட்டுவிட மாட்டோம், அதை காப்பாற்றியே தீர்வோம், பார்த்து விடுவோம் என்ற வார்த்தையும் வந்துடுச்சு. அப்ப நாங்களும் தயாரா தான் இருக்கோம். எங்களை போன்றவர்களும் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். அதுக்காகத்தான் சொல்றேன், திமுகவை சாதாரணமாக நினைக்காதே. மொழின்னு வரும்பொழுது, இனம் என்று வருகின்ற பொழுது, அரசியலை தாண்டி நாங்கள் இன உணர்வும் மொழி உணர்வும் மிக்க ஒரு அமைப்பு, இயக்கம் அப்படின்றது தெளிவா எங்களுடைய துணை முதல்வரும் சொல்லிட்டாரு. இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா, அவர்களுக்கு திமுக மட்டும் இப்ப போராடுதுன்றது கிடையாது. இந்திய கூட்டணி அப்படின்னும் போது நேற்றைக்கு நடைபெற்ற பெரும் போராட்டம், அந்த போராட்டத்திலே கலந்து கொண்ட தலைவர்கள், எல்லா இயக்க தலைவர்களுடைய கருத்தையும் பாருங்க, அவ்வளவு சிறப்பாக எடுத்து சொல்லியிருக்காங்க. நாங்க இப்படிதான் இருப்போம்னு ஹிட்லர் பாணியிலேயே இவனுங்க தொடர்ந்து இருக்க முடியாது. நான் வேணா ஒண்ணு சொல்றேன், எழுதி வச்சுக்கீங்க. குரங்கு குட்டியை விட்டு சூடு பாக்குற மாதிரி இன்னைக்கு இந்த விஷயத்த அப்படி பேச விடுவானுங்க. மிகப்பெரிய எதிர்ப்பு வந்துச்சு அப்படின்னு, ஐயோ இன்னும் முடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க போட்டிருக்குன்ட்டு ரிவர்ஸ் ஆயிட்டு, இல்ல நிதியை நாங்கள் அனுப்புறோன்றுவான் வேற காரணம் சொல்லி. நீங்க வேணா பாருங்க, அது நடக்கும். ஏனென்றால் மொழி பிரச்சனையில் பிஜேபி என்பது எந்த அளவிற்கு மீண்டும் தமிழ்நாட்டில், ஏற்கனவே 100 அடி ஆழத்துல புதைக்கப்பட்ட பிஜேபி இன்னும் ஒரு 100 அடி ஆழத்துக்கு கீழே போயிருக்கு. இப்போ இந்தியா கூட்டணி மூலமாக தமிழகத்துல மட்டும் இல்லாம இந்தியா முழுவத அந்த கூட்டணி மூலமாக ஒரு போர் நடத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆனா இந்தியா கூட்டணிக்கு விழுந்த சம்மட்டி அடிதான் டெல்லியோட ரிசல்ட்ஸ் அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. ஏன்னா டெல்லி ரிசல்ட்ல பாஜக வெற்றி பெற்ற காரணத்தினால அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க?
திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஏற்கனவே நான் சொன்னதுதாம்மா. யாருமே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு எங்க தலைவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? அதிமுக உட்பட, அங்கதான் கவனிக்கணும். அரசியல் வேறியா? நீ எங்களை திட்டி எங்களுக்கு எது பண்ணு, எல்லாருக்கும் எது வேணா எப்படி போ. ஆனால் மொழி பிரச்சனை என்று வந்தால், தமிழ் என்று வந்தால், தாய்மொழி என்று வந்தால், அழகா சொல்லியிருக்காங்க. அந்த கசப்பு, அந்த கருத்து வேறுபாடை விட்டுட்டு இந்த பிரச்சனையை நீங்களும் ஒன்றாக வாருங்கள் என்ற அழைப்பையே நம்முடைய இயக்கம் கொடுத்திருக்கு. எங்களுடைய தலைவர் கொடுத்திருக்கார். எல்லாரும் ஒன்றாக வர வேண்டும் என்று கேட்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு புறம், இந்த நீங்க சொன்னீங்களே ஒரு ஆளு, அவங்க எல்லாம் ஏதோ அறிக்கை கொடுக்கணும், ஏதோ பேசணும்ட்டு பேசிட்டு போகக்கூடிய ஆட்களை தவிர, ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இவரு கேட்கிற கேள்விக்கு அவர் சொல்ற பதிலுக்கு இவர் சொல்ற பதிலுக்கெல்லாம் 3 பேர் 4 பேர் சேர்ந்து சண்டை போட்டுக்கிறாங்க. அதனால அது ஒரு அமைப்பு ரீதியாக கூட இப்ப நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அது ஒரு தனிப்பட்ட நபர் இன்னைக்கு பேசலாம், நாளைக்கு அவர் எதிர்பார்த்தது நடக்கலன்னா வேற மாதிரி பேசலாம், காசு வரலன்னா கூட கைட்டிட்டு போயிடலாம். ஆகவே அது அதிமுக என்பது இன்றைக்கு எந்த விதத்திலையும் ஒரு அமைப்பு ரீதியாக இல்லைன்றது தேர்தல் ஆணையத்தையும் அப்புறம் கோர்ட்டு மூலியமா 4-5 பேர் அடிச்சுக்கும் பொழுது அதை நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே சார், இன்றைய தமிழகத்துல பேசும் பொருளாகவும் பிரச்சனையாகவும் இருக்கக்கூடிய மும்மொழி கொள்கையை பற்றியும் தமிழக அரசியல் கட்சிகள் பற்றியும் பல விஷயங்களை என்கிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நன்றி.